ஆம்ஸ்ட்ராங் உள்ளே வருகிற பொழுது தெரிந்த நபர் போல உள்ளே வந்து பேச்சு கொடுத்து கூட பார்த்து அவர் துப்பாக்கி கொண்டு வருவது இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவரை ஸ்கேன் பண்ணி அதை வந்து எதிரி தரப்புக்கு தகவல் கொடுத்தாங்க. 10+6 10+6 வர்றாங்க. அவர் ஓட முடியாமல் காலில் வெட்டினாங்க, கழுத்தில் வெட்டினாங்க, கையை வெட்டினாங்க. இந்த 10 பேர் பொசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு வாரம் அந்த இடத்துல வந்து ட்ரைனிங் எடுத்துருக்காங்க. அந்த வெடிகுண்டை இங்கேருந்து வாங்குறாங்க, துப்பாக்கியை பீகார்லேருந்து வாங்குறாங்க. இந்த வெடிகுண்டு, இந்த கத்தி, இந்த மோட்டர் சைக்கிள், அந்த காரு, அதுக்கான பணம் இவ்வளவுமே வந்து ரெடி பண்ணாதான் ஒரு தலைவரையோ ஒரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களையோ கொலை செய்ய முடியும். வெடிகுண்டுகளை எடுத்திருக்காங்க இந்த வழக்கில். வெடிகுண்டுகளை எப்படி எடுத்திருக்காங்க? ஒருவேளை வந்து அவரால் வெட்ட முடியலன்னா வெடிகுண்டை தூக்கி வீசியாவது அவரை கொலை செய்யணும்னு முழுசாக ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. துப்பாக்கி அடிச்சல்லாம் மறைச்சி வச்சுக்கிட்டு வெடிகுண்டுகளையும் கொண்டுட்டு எதுலேயும் மிஸ் ஆனாலும் அவரை போட்டுறணும் அப்படின்னு முடிவெடுக்கிற அளவுக்கு கொலையாளிகள் வந்து இப்போ வந்து திறனுள்ள கொலையாளிகளா அல்லது எக்ஸ்பர்ட்டுகளாக மாறிட்டுருக்காங்க. சரணடைந்த பாலு என்கின்ற புன்னை பாலு, அவனுக்கு வந்து கொலை செய்வதற்கான காரணம் இருக்கிறது. தன் அண்ணனை வெட்டிட்டாங்க அப்படிங்கிற கோபத்தில் அவர் வெட்டியிருக்கார். ஏன்னா அவருக்கு முன் பகை இருக்கிறது. அப்போ திருவேங்கடம் யார்? திருவேங்கடம் வந்து ஆஜராக வேண்டிய அவசியம் என்ன? சந்தோஷ் யார்? அருள் யார்? என்னங்க, திருமலை என்பவன் யார்? மணிவண்ணன் யார்? செல்வராஜ் யார்? ராமு யார்? கொலை செய்வதற்கு வந்துட்டு நீங்கள் ஓடி போயிருங்க, நாங்கள் கேஸுக்கு ஆஜராகிறதே தொழிலாக இருக்கிறோம், நாங்கள் 8 பேர் வந்து சரணடைகிறோம், எங்களை பெயில் எடுத்துருங்க, எதை கேட்டாலும் தெரியாதுன்னு போயிடுறோம் அப்படின்னு சொல்கிற நிகழ்வுகள்லாம் ஏற்கனவே பல வழக்குகள்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி பிளான்டு மர்டர், ஆர்கனைஸ்டு மர்டர், சிஸ்டமேட்டிக் மர்டர் செய்யக்கூடிய ஆட்களை எல்லாம் விசாரிப்பதற்கு பிரத்யேகமாக சில யுக்திகளை கையாள வேண்டும். அந்த யுக்திக்கு நீங்கள் விளக்கம் கேட்டால் என்னால் ஆன் கேமரா சொல்ல முடியும். குவி, இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு அப்படிங்கிறது கொலை நடந்த அந்த நேரத்திலிருந்தே மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. சென்னையில் மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுக்கவும் இன்னைக்கு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஒரு கொலை வழக்குன்னு இல்லாமல் பொதுவாகவே ஒரு கொலை நடக்குது, இல்லை யாராவது வெட்டிட்டாங்க, இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்கும்போது காவல்துறையினருடைய முதல் நடவடிக்கை என்னவா இருக்கும்? எப்படி செயல்படுவாங்க துரிதமாக? கொலை முயற்சி, கொலை வழக்கு அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க. மற்ற சின்ன சின்ன வழக்குகள்லாம் இருந்தாலும் கூட அவங்களெல்லாம் வந்து கீழ்நிலை அதிகாரிகளை பார்க்க சொல்லிட்டு ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் இமிடியேட்டாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு யாராவது வந்திருந்தாங்கன்னா கம்ப்ளைண்ட்டை வாங்கி உடனே பதிவு செய்கிறதுக்கு ஒரு ஏஜென்சியை வச்சுருவாங்க. ஸ்பாட்டுக்கு போயிடுவாங்க. பதிவு செஞ்சுட்டு அதை பதிவு செஞ்சவங்க உடனே கூடவும் வந்துடுவாங்க, அல்லது பதிவு செய்துட்டு அவசரமாக பதிவு செஞ்சுட்டு போயிடுவாங்க. எஸ்பெஷலி சென்னை போன்ற நகரங்களில் அவங்க பதிவு கூட அப்புறம் நீங்கள் செஞ்சுட்டே இருங்க, நாங்கள் ஸ்பாட்டுக்கு போயிடணும் போய் பாடியை செக்யூர் பண்ணிடுவாங்க. ஏன்னா அங்கே ஃபர்தராக வந்து சென்னை சிட்டியில் வந்து இன்னொரு தடவை அவர் உயிரோடு இருந்தார், இந்த டீம் எழுந்திரிச்சு அந்த டீம் கிட்ட போயிடுச்சு, அல்லது அவங்கள துரத்திட்டு ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னா அது பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கிடும். அதனால் இம்மீடியட்டாக ஸ்பாட்டுக்கு போலீஸ் ஆஃபீஸர் போயிடுவாங்க. அன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அப்படிங்கிறதையும் ஹீ இஸ் வெரி ஃபெமிலியர் டு த ஏரியா. அதுவும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து 150 மீட்டர் தொலைவில் இந்த பெருமாள் கோயில் தெரு, அதில் வந்து 150 மீட்டர் தொலைவில் தான் இருக்குது. போலீஸ் இமீடியட்லி ரஷ் டு த ஸ்பாட். என்னங்க வந்துட்டாங்க. அப்போ அவங்க வந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அங்கே டெத் டிக்ளேர்டு. ஸோ அங்கேருந்து ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரிக்கு கைட் பண்ணி இது மர்டர் கேஸ் அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட்டில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். இப்போ சென்ற காவல்துறை ஒரு டீம் என்ன செய்வாங்கன்னா, அங்கு கொண்டு வந்த ஆயுதங்கள் ஏதோ கிடக்குதா, எதிரிகள் பயன்படுத்தி அது அப்படி தான் வந்து அங்கே போட்டுட்டு ஓடின வெடிகுண்டுகளை எடுத்திருக்காங்க. இந்த வழக்கில் வெடிகுண்டுகளை எப்படி எடுத்திருக்காங்க? ஒருவேளை வந்து அவரால் வெட்ட முடியலன்னா வெடிகுண்டை தூக்கி வீசியாவது அவரை கொலை செய்யணும்னு முழுசாக ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. இந்த வெடிகுண்டு, அதாவது வெட்ட முடிய வேண்டிய வெடிகுண்டை போட்டு கொள்வோம் அப்படிங்கிறது வந்து
பிபிஜி குமரன் அப்படிங்கிற பிபிஜி சங்கர் ஸ்ரீபெரும்புதூரில் நடந்த பேட்டர்ன். இப்போ இந்த புழல் சிறையில் ஏற்கனவே வந்து ஒரு கொலை வழக்கில் உள்ளே போகிறாங்க பார்த்தீங்களா, அல்லது 2 கொலை வழக்கு பண்ணவங்களாம் வந்து எதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்ம எப்படி கொலை பண்ணணும், என்னங்க அவர் எந்திரிச்சாலும் நம்மளை எல்லாத்தையும் காலி பண்ணிடுவார், அப்போது வந்து எதிரியை வந்து டெத்தை அந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிடணும், செத்துட்டாருங்கிறதை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு கொலை செய்கிறாங்க. அப்படி கொலை செய்யறதுக்கு தான் இந்த மாதிரி ஆயுதங்களையும் கொண்டு வந்துட்டு, துப்பாக்கி அடிச்சல்லாம் மறைச்சி வச்சுக்கிட்டு, வெடிகுண்டுகளையும் கொண்டுட்டு, எதுலேயும் மிஸ் ஆனாலும் அவரை போட்டுறணும் அப்படின்னு முடிவெடுக்கிற அளவுக்கு கொலையாளிகள் வந்து இப்போ வந்து திறனுள்ள கொலையாளிகளா அல்லது எக்ஸ்பர்ட்டுகளா மாறிட்டு இருக்காங்க. இந்த கால ஓட்டத்துக்கு எதிர்படி அதை எதிர்கொள்வதற்கு காவல்துறையும் வந்து வந்து இன்வெஸ்டிகேஷன் டீமு, எஃப்ஐஆருக்கு போடுறதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் டீமு, இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒரு டீம் அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ உடனே வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் வந்து 302 வழக்கு பதிவு பண்ணதுனால டெத் டிக்ளேருங்கிறதுனால 302 பதிவு பண்ணிவிட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் முறைப்படியான போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஒப்படைச்சிட்டாங்க. ஸோ ராஜீவ்காந்தி இதில் போடும்போது உண்மை குற்றவாளிகள் அன்று இரவே வந்து 8 பேர் கைது செய்யப்பட்டிருந்த போதிலும் உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் என்று அங்கே வந்த தலைவர்கள் திருமாவளவன் உள்பட என்னங்க மற்றும் எல்லா தலைவர்களுமே வந்து ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரிக்கே வந்து உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்காக வந்து ஈஸ்வரன் அப்படிங்கிறவர் புளியந்தோப்பனுடைய அந்த உடைய அவர் அந்த ஏரியாவுடைய டெப்டி கமிஷனர், அவர் பிரதீப் அப்படிங்கிற அசிஸ்டன்ட் கமிஷனரை வச்சுட்டு அதில் வந்து அடிஷ்னல் கமிஷனர் அஸ்ராக்காருக்கு தான் வந்து வடசென்னையினுடைய ஆஃபீஸர். அவர் வந்து மிகவும் கைதேர்ந்த திறமையான அதிகாரி என்று தமிழ்நாடு முழுவதும் பெயர் எடுத்தவர். அவர் ஒரு ஊரில் போனால் அந்த ஊரில் கிரைமே நடக்காது. இதெல்லாம் வந்து அஸ்ராக்காருக்கு ஏற்பட்ட ஒரு துரதிர்ஷ்டமான வழக்கு என்று கூட சொல்லலாம். அவர் வந்து ஓரளவு திறமையாக மெயின்டைன் பண்ணக்கூடிய அதிகாரி. இருந்தாலும் நடந்த உடனே 10 டீம் போடுறாரு. 10 டீம் போட்டு இப்போ 13 பேரை கைது பண்ணிடுறான்னு வைங்களேன். இப்போ ஆயுதங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்குது. அவன் வந்து அவங்களுடைய அண்ணன் இறந்த இடத்துல கொண்டு போய் வைத்து ஆயுதத்தில் இரத்த கரையோடு படிந்த ஆயுதம் கண்டெடுக்கப்பட்டு விட்டது. வெடிகுண்டு கண்டெடுக்கப்பட்டது. எதிரிகள்கிட்ட வந்து 8 பேர்கிட்டையும் கன்ஃபெஷன் வாங்கிட்டாங்க. ஆனால் இந்த கன்ஃபெஷன் எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்பு இந்த எதிரிகள் வாக்குமூலம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, நாங்கள் எங்கள் அண்ணனை கொண்டுட்டதுனால நாங்கள் கொலை பண்ணோம், அது மட்டும்தான் காரணமாக உண்மை குற்றவாளின்னு மாயாவதி உள்பட, செல்வ பிறந்தகை உள்பட, திருமாவளவன் உள்பட அத்தனை பேரும் உண்மை குற்றவாளி. ஏன் இவர் இன்றைய தினம் முதலமைச்சர் வந்து அந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவியை பார்த்து ஆறுதல் சொல்வதற்காக சென்றபோது கூட உண்மை குற்றவாளியை கண்டுபிடிங்கள் என்றுதான் வந்து அவங்க வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. ஏன் அந்த அழுத்தம் எழுது உண்மை குற்றவாளிகள்? இவங்க இந்த உண்மை குற்றவாளிகள் இத்தனை ஏஜென்சியும் இப்ப சீமான் கூட சொல்றாரு, இது 133 வழக்குகள் பதிவு செஞ்சிருக்கு, என்னங்க யாருக்கும் சாட்சி சொல்ல முன் வருவதில்லை, என்னங்க 3 மாதத்துல வந்து பெண்ணில் வந்து மறுபடியும் கொலை செய்கிறானுங்க அப்படின்னா இந்த நாட்டில் வந்து ஒரே ஒரு புத்தகம் தொலைந்து போய்விட்டது. என்ன புத்தகம் என்றால் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருந்தும் இல்லாமல் இருக்கிறது. ஏனென்றால் இந்த சென்னை சிட்டியில் மட்டும் இல்லை, பல்வேறு நகரங்களில் வேலைப்பளுவின் காரணமாக வழக்கு நடத்துவதற்காக பிரத்யேகமான அதிகாரிகள் இல்லாதனால சாட்சிகளை கொண்டு போய் கரெக்டான நேரத்தில் ஆஜர்படுத்தி அவர்களுக்கு குற்ற தண்டனை பெற்றுத்தராமல் இருக்கிற காரணத்தினால தொடர்ந்து அவர்கள் கொலை செய்கிறார்கள். ஒருவர் மேலே 16 வழக்கு இருக்குது, 33 வழக்கு இருக்குது அப்படின்னா அவர் எப்படி பெயிலில் போகிறாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஒரு மர்டர் கேஸ் வந்துச்சுன்னா சம்பவ இடத்துக்கு செல்வார்கள். அந்த இடத்துல இருக்கிற ஒரு பார்வை மகஜர் தயார் பண்ணுவாங்க. அதில் இருக்கிற அந்த என்னென்ன பொருள்லாம் குற்றம் சம்பந்தமான பொருட்கள் சிதைவு இருந்ததோ அவைகளெல்லாம் கைப்பற்றுவார்கள். அந்த இடத்த புகைப்படம் எடுப்பார்கள். அந்த பாதிக்கப்பட்ட புகைப்படம் பாடியாக இருந்துச்சுன்னா அந்த பாடியை வந்து புகைப்படம் எடுப்பார்கள். அதில் இன்கோஸ்ட் அப்படின்ற பிரேத விசாரணைன்னு ஒன்று இருக்குமா, இந்த பிரேதம் இவ்வளோ உயரம் இவ்வளோ அகலம், இந்த அங்கம சாடாமுடியாத ஆம்ஸ்ட்ராங் என்ற பெயருடைய ஒரு நபர் இந்த எதிரிகளால் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. இது வந்து இத்தனை வெட்டு காயங்கள் அடங்கியுள்ளது அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸர்ஸே இன்கோஸ்ட்னு பேர், அதுக்கு பேர். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து 10 காயம், அதனுடைய அகலம் நீளம் என்ன மாதிரியான கூர்மையான ஆயுதங்களால் வெட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது அத்தனையுமே வந்து இன்கோஸ்ட்டில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எழுதிடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட விசாரணைகளில் பாதி பகுதி முடிஞ்சிடும்.
இதை வந்து போலீஸ் ஆஃபீஸரால் உறுதிப்படுத்த முடியாதுங்கிறதுனால தான் போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிற இடத்துக்கு அனுப்புகிறாங்க. போஸ்ட்மார்ட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை அதுக்கு முன்பே அவர் வந்து சாராயம் குடிச்சிருந்தாரு அல்லது விஷம் கொடுத்துருந்தாரு, அந்த விஷத்தன்மை உள்ள சாப்பாடை சாப்பிட்டுருந்தாரு, அதனால தான் செத்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எழும் அப்படின்னு தோன்றுவதற்காக பாடியில் இருக்கிற விசரா அப்படின்னு குடலில் என்னென்ன சாப்பிட்டாரு, அது செரிமானமாகி எவ்வளோ நேரம் ஆச்சு, என்ன உணவு இருந்துச்சு, அதனால் வந்து அந்த உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஏற்பட்ட காயங்கள் என்ன எத்தகைய தன்மை வாய்ந்தது, எவ்வளவு அகலம் எவ்வளவு நீளம், எந்தெந்த உறுப்புகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது, உயிர் போகும் அளவிற்கு ஏற்பட்ட காயம் எது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்காக வந்து புரிந்து அதுக்கே ஃபொரன்சிக் லேபரேட்டரியில் எம்பிபிஎஸ்க்கு முடித்து ஃபொரன்சிக் படித்த ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க. அவங்கள வச்சு அது நோட் பண்ணப்படும். அப்புறம் பாடியை ஓப்பன் பண்ணி உள்ள இருக்கிற விஸ்ராவை எடுத்துகிட்டு எல்லா காயங்களும் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து டீம் ஆஃப் டாக்டர்ஸ் பண்ணுவாங்க. முக்கியமான விஐபியோட டீம் ஆஃப் டாக்டர்ஸ் பண்ணுவாங்க. நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்தோம்னா அந்த போஸ்ட்மார்ட்டத்தை வீடியோகிராஃபியும் பண்ணுவாங்க. ஸோ குற்றவாளி தப்பிக்க முடியாமல் விசாரணையை பொறுத்த வரைக்கும் இது அத்தனையுமே வந்து ஓகே. அதுக்கான ஏஜென்சி இருக்குது, அது கண்டிப்பாக நல்லபடியாகத்தான் நடக்கும். எதிரிகளை கைது செய்தல் அடுத்த சாப்டர். சாட்சிகளை விசாரணை இப்ப செய்தல். ஒரு டவுட், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்களா சரணடைஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு தரப்பு சொல்றாங்க. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் 8 பேரை நாங்க இரவோட இரவா கைது பண்ணிட்டோம்னு சொல்றாங்கல்ல. இப்ப மக்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும்ல, யார் சொல்றது உண்மை அப்படின்ட்டு. சரணடைந்த பாலு என்கின்ற புன்னை பாலு, அவனுக்கு வந்து கொலை செய்வதற்கான காரணம் இருக்கிறது. என்னங்க, பொன்னை பாலு என்கின்ற பாலு, அவன் வந்து ஆற்காடு சுரேஷோட தம்பி. தன் அண்ணனை வெட்டிட்டாங்க அப்படிங்கிற கோபத்தில் அவர் வெட்டியிருக்கார். ஏன்னா அவருக்கு பகை, முன் பகை இருக்கிறது. தன்னுடைய இரத்த சம்பந்தமான ஒருவரை கொண்டுட்டார். அப்போ திருவேங்கடம் யார்? திருவேங்கடம் வந்து ஆஜராக வேண்டிய அவசியம் என்ன? சந்தோஷ் யார்? அருள் யார்? என்னங்க, திருமலை என்பவன் யார்? மணிவண்ணன் யார்? செல்வராஜ் யார்? ராமு யார்? இவர்கள் அத்தனை பேருக்கு என்ன பேக்ரவுண்டு? இந்த பொன்னை பாலுக்கு இத்தனை பேரும் ஏற்கனவே வந்து நண்பர்களாக இருந்தார்களா, இல்லை இவர் வந்து வேரியஸ் ஏஜென்சியிலிருந்து அவர்களை பர்ச்சேஸ் பண்ணாரா? அங்கே தான் கொஸ்டின். ஒன்று வந்து கொலை செய்வதற்கு வந்துட்டு நீங்கள் ஓடி போயிருங்க, நாங்கள் கேஸுக்கு ஆஜராகிறதே தொழிலாக இருக்கிறோம், நாங்கள் 8 பேர் வந்து சரணடைஞ்சிடறோம், எங்களை பெயில் எடுத்துருங்க, எதை கேட்டாலும் தெரியாதுன்னு போயிடுறோம் அப்படின்னு சொல்கிற நிகழ்வுகள்லாம் ஏற்கனவே பல வழக்குகள்லாம் நடந்திருக்கு. அது மாதிரி இந்த வழக்கு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் எல்லாருமே மேக்சிமம் வந்து அவர் கூட இருந்தவங்கலாம் வழக்குரைஞர் படித்தவர்கள். ஏன் திருமாவளவனே அடிப்படையில் வந்து ஃபொரன்சிக் லேபரேட்டரியில் அவர் வந்து ஃபொரன்சிக் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணவர். அவர் வந்து ஒரு பிஎல் கிராஜுவேட். அவருக்கும் விசாரணையை பற்றி எல்லா விவரமும் தெரியும். என்னங்க, இப்போ ஆஜர்படுத்துகிற குற்றவாளிகள் யார், உண்மை குற்றவாளிகள் யார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து திருமாவளவன் கைதேர்ந்தவர், காவல்துறையில் ஒர்க் பண்ணவர். அவர் அதனாலதான் ரொம்ப நுண்ணியமா சொல்றாரு. காவல்துறையில் ஒர்க் பண்ணவர். அவர் ஃபிங்கர் பிரிண்ட் டிபார்ட்மெண்ட்டில் உதவி ஆய்வாளர் பதவியில், ஆய்வாளர் பதவியில், பொறுப்புள்ள பதவியில் ஒர்க் பண்ணிவிட்டு அவர் வந்து மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிற போகும்பொழுது அங்கே மலைச்சாமி என்கின்ற தலித் பெந்தர் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தலைவர், அவர் மதுரை அவனியாபுரத்தை சேர்ந்தவர், அவர்கிட்ட பயணம் பண்ணுறாரு. அவரோடு பயணம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவர் இறந்துறாரு. மலைச்சாமி இறந்ததுனால தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கட்சியில் அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் என்று பெயர் மாற்றம் செய்து அந்த கட்சியை லீட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் இவர் வந்து தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா அல்லது விடுதலை சிறுத்தை கட்சி வந்து திருமாவளவன் ஆரம்பித்தது அல்ல. என்னங்க, அங்கே போகிற பொழுது அந்த தலைவர் இறந்து விட்டதனால் அந்த பொறுப்பேற்பதற்கு தலைமை இல்லாதனால் இவரே வந்து பொறுப்பேற்கிறாரு, முன்னின்று நடத்துகிறாரு. முன்னின்று நடத்தும்போது இவருக்கு நேரம், வேலைக்கும் போயிட்டு இந்த பணியும் செய்ய முடியவில்லைன்னு வேலையை விட்டுட்டு அப்படியே இந்த முழு நேர பணியாக மாறிடுறார். இதுதான் திருமாவளவன் காவல்துறையிலிருந்து அரசியல்வாதியாக மாறிய வரலாறு. ஆக காவல்துறை பின்புலம் இருக்கிறதுனால தான், விசாரணை பின்புலம் இருக்கிறதுனால தான், ஏற்கனவே வழக்குகள்லாம் என்னென்ன மாதிரியான நடக்கும் என்பதெல்லாம் அவருக்கு தெரிந்ததுனால தான் இந்த கேள்வியை மீண்டும் மீண்டும் முன்வைக்கிறார். இதில் வந்து இந்த விசாரணைக்கு வந்து ஆஜராகிற 16 பேரையும் வந்து அறிவியல் பூர்வமாக இப்போ லை டிடெக்டர் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. இப்போ இவங்களெல்லாம் உண்மை கண்டறியும் சோதனை அப்படின்னா அது
ஆஹ், ஒ- ஒரு நேரடியாக காந்திய முறை விசாரணை ஒன்று இருக்குது. அப்புறம் துருவி துருவி விசாரித்தல்னு ஒன்று இருக்குது. அதன் பிறகு வந்து லை டிடெக்டர் வச்சு விசாரிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அல்லது கஸ்டடி எடுத்து உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரியான தண்டனைகள்லாம் வரும், அல்லது முதல் குற்றவாளியாக இருந்தால் மன்னிச்சு கூட விட்டுருவோம் அப்படின்னு வார்த்தை விவரங்களோடு வார்த்தை ஜாலங்களோடு சொல்லி அவரிடம் உண்மையை கண்டறியும் எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் போலீஸில் இருக்காங்க. நாங்களாம் வந்து அப்படி பேசியே வந்து பல பேரை வந்து கன்ஃபெஷன் கொடுக்க வச்சுருக்கோம். காவல்துறையால் முடியும். அப்படி முடியாதவர்களை வந்து விசாரிப்பதற்கும் சில மெத்தடாலஜி இருக்குது. அந்த மெத்தடாலஜி அத்தனையும் வந்து வந்து வெளியில் சொல்ல முடியாது. அந்த மெத்தடெல்லாம் வந்து பயன்படுத்துகிற பொழுது கண்டிப்பாக உண்மை வெளியே வந்துவிடும். சாதாரண வழக்காக ஒருத்தரை கூப்பிட்டு போய் சும்மா சிறு வழக்கு பெட்டி வழக்குகளுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் அவரை போய் கண்ணாப்பின்னு அடிப்பதோ அல்லது அவரை கொடுமைப்படுத்துவதோ மனித உரிமைக்கு எதிராக நடந்து கொள்வதோ வந்து தவறுதான். ஆனால் இந்த மாதிரி பிளான்டு மர்டர், ஆர்கனைஸ்டு மர்டர், சிஸ்டமேட்டிக் மர்டர் செய்யக்கூடிய ஆட்களை எல்லாம் விசாரிப்பதற்கு பிரத்யேகமாக சில யுக்திகளை கையாள வேண்டும். அந்த யுக்திக்கு நீங்கள் விளக்கம் கேட்டால் என்னால் ஆன் கேமரா சொல்ல முடியாது. பேட்டர்ன்னு சொல்லுவாங்கல்ல, எந்த வகையில வந்து கொலை நடந்திருக்கு அப்படிங்கறது, இதுக்கு முன்னாடியே நடந்த கொலை சம்பவங்களை வச்சு இந்த விஷயத்துல ஏதாவது துப்பு இருக்கா அப்படின்ட்டு கண்டுபிடிச்சு பாக்குறது, அதுல இது ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? ஆமா, அதுல வந்து இப்போ வந்து இது போன்ற கொலை வந்து ஏற்கனவே வந்து ராமர் பாண்டியர் கொலை வழக்கு அப்படின்னு கரூர்ல இருந்து அவர் வந்து மதுரைக்காரரு, கரூர் நீதிமன்றத்தில் ஆஜராகிட்டு அரவாக்குறிச்சிங்கிற இடத்துல டிராவல் பண்ணி போறாரு. ராமர் பாண்டியரை வந்து 10+6 10+6 வர்றாங்க. அவர் ஓட முடியாம காலில் வெட்டினாங்க, கழுத்தில் வெட்டினாங்க, கையை வெட்டினாங்க. அதே பேட்டர்ன் வந்து அதன் பிறகு நடந்த தீபக் ராஜா அப்படிங்கிறவரை வைர மாளிகை அப்படிங்கிற இடத்துல ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு வெளியில் வருகிற பொழுது திருநெல்வேலியில் 10+6 10 பேர் வந்து சுற்றிலும் சர்வைலன்ஸ் பண்ணுறாங்க. 6 பேர் உள்ளே வந்து அதிவேகமாக வெட்டுறாங்க. பைக்கில் அந்த இடத்த விட்டு தப்பிச்சிடுறாங்க. அப்புறம் வேறு காரில் ஏறி தப்பிச்சிடுறாங்க. ஸோ பைக்கில் அந்த இடத்த வந்து அதிவேகமாக ரீச் பண்ணுவோம். ஆப்ரேட் பண்ணுற குரூப் வந்து பைக்கில் அதிவேகமாக வந்து அந்த கொலையை செய்து முடிப்பதும், வேறு காரில் 10 பேர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நிற்கிறதும், காரு பைக்கு எல்லாமே வந்து ரீஆர்கனைஸ் பண்ணுறதும், அதுக்கு வந்து பின்னாடி இருந்து ஒரு இயக்கம், ஒரு டீமு. இப்போ இந்த இடத்துல வந்து 10 பேர், ஒரு சினிமா டைரக்டர் இருக்கார், ஒரு நாட்டிய நிகழ்ச்சியை நடத்த விரும்புகிறான்னு வைங்களேன். நீங்கள் இந்த பக்கம் பொசிஷன் எடுத்துங்க, 1 2 3 4 5 அப்படின்னா ஸ்டெப் பண்ணுங்க, 1 2 3 4 அப்படின்னு சொன்னால் தான் அந்த நாட்டியத்தை வந்து அவர் வந்து டைரக்ஷன் பண்ண முடியும். அப்போ இந்த 10 பேர் பொசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு வாரம் அந்த இடத்துல வந்து ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. இதே போல தான் ஒவ்வொருத்தருக்குமே ஸ்கெட்ச் போடுறாங்க. இது எங்கேருந்து இந்த பேட்டர்ன் வந்து பிபிஜி சங்கர் நடந்த இந்த ஸ்ரீபெரும்புதூர் கொலை வழக்கு, அங்கேயும் வந்து வெடிகுண்டு இருந்துச்சு, துப்பாக்கி இருந்துச்சு, கத்தி இருந்துச்சு, கடப்பாரையும் சேர்த்து இருந்துச்சு. கடப்பாரை என்ன பர்பஸ்ல யூஸ்? கடப்பாரை வந்து கார்லேருந்து வந்து அவர் தப்பிச்சுடுவாருன்னா, அவர் உயிர் பெற்றுட்டா நம்ம எல்லாத்தையுமே விட மாட்டார். அதனால வந்து டெத்தை அந்த இடத்துல டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதிகப்படியான ஆயுதங்களை பயன்படுத்துறது. தப்பிச்சு ஓடுவார்னா வெடிகுண்டை போட்டு வெடிக்க வச்சாவது அவரை கொண்டணும். அப்படி ஒரு தீவிர திட்டத்தை வந்து அவங்க நீண்ட நாட்கள் தீட்டி அந்த இடத்துல வந்து அரங்கேற்றம் செய்கிறது. ஸோ இது எந்த சிறைச்சாலைக்குள் வைத்து நடத்துகிறார்களா, அல்லது தனியார் தங்குமிடங்களில் வந்து இப்போ வந்து எல்லாம் வந்து ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஃபார்ம் ஹவுஸில் வந்து தன்னுடைய பிறந்த நாளை பட்டாக்கத்தியை வைத்து கொண்டாடுகிறார்களே, என்னங்க கேக் வெட்டுறதுக்கு மிகப்பெரிய கத்திகள்லாம் வச்சு கேக் வெட்டுறதும், அங்கே துப்பாக்கியை வைத்து வானத்தை நோக்கி வெடித்து காட்டுவதும், இதெல்லாம் வந்து வட இந்திய கொலை மெத்தடு. யாரோ கள்ளத்துப்பாக்கியை கொஞ்சம் கடந்த 5-6 வருடங்களாக வந்து பீகாரிலிருந்து கள்ளத்துப்பாக்கியை வாங்கிட்டு வந்து இங்கே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் தென் மாவட்டங்களில் வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெடிகுண்டு செய்கிறதுக்கு ஒரு பயிற்சி பள்ளி நடத்தியிருக்கான். அந்த வெடிகுண்டை இங்கேருந்து வாங்குறாங்க, துப்பாக்கியை பீகார்லேருந்து வாங்குறாங்க. ரைட்டு. இந்த கத்தியெல்லாம் வந்து எந்த ஊரில், மதுரை பக்கத்தில் இருக்கிற அந்த பகுதியிலிருந்து பிரத்யேகமான மீன் வெட்டுற கத்தி போன்ற மிகப்பெரிய ஆயுதங்களை ஷார்ப்பாக வந்து தயார் பண்ணி கொண்டு வராங்க.
இந்த இந்த வெடிகுண்டு, இந்த கத்தி, இந்த மோட்டார் சைக்கிள், அந்த காரு, அதுக்கான பணம் இவ்வளையுமே வந்து ரெடி பண்ணாதான் ஒரு தலைவரையோ ஒரு 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 ராமர் பாண்டியரோ ஒரு தீபக் ராஜாவோ அல்லது ஒரு ஆம்ஸ்டாங் அவர்களையோ கொலை செய்ய முடியும். இது எல்லாத்துக்குமே பயன்படுத்துறது இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் மார்டர். இந்த இடத்துல ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொன்னால் டாக்டர் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், வாத்தியார் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், என்னங்க வக்கீல்கள் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், கிளார்க் இருக்கலாம், அக்கௌண்டன்ட் இருக்கலாம். கொலைகாரர்கள் ப்ரொஃபஷனலாக உருவாக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஸ்டேட்டுடைய திட்டம். புரியுது. ஆனா இப்ப இந்த மாதிரியான திட்டங்கள் போட்டு இவ்வளவு கொலைகள் நடக்குது அப்படின்னா, லைக் ஒரு கொலை என்ன பேட்டர்ன்ல நடந்துச்சோ, அதே மாதிரியான பேட்டர்ன்ல மற்ற கொலைகள் இருக்கு அப்படின்னும்போது, இது ஒவ்வொன்னுத்துக்கும் லிங்க் ஏதாவது இருக்குமா? இல்லை, இந்த ஒவ்வொரு கொலையிலையுமே வந்து ஏற்கனவே செய்துவிட்டு என்னங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆளை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன், வேற ஆள் ஆஜர்படுத்திட்டு நான் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கிறேன், அந்த சீனுக்கு வந்தவர் இவர் தான், இவர் கரெக்டாக பண்ணார் அப்படிங்கிறவங்க தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. சரி, பல்வேறு சீன்களில் வந்து ஏற்கனவே வந்து பல கொலைகளை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணின ஆட்கள் தான் இதுக்கு தேர்வு செய்வார்கள். ஸோ இது காரணம் என்ன, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற புத்தகம் தொலைந்து போனது தான் காரணம். சாட்சியங்கள் இல்லாமல் என்னங்க யாரையுமே வந்து ஆவண சாட்சியங்கள் அத்தனையுமே வந்து விசாரணையின் போது 90 நாட்கள் கலெக்ட் பண்ணுறா. நீங்கள் கலெக்ட் பண்ணுற வரைக்குமே அது சரியாக தான் இருக்குது. அந்த சாட்சிகளை வந்து நீதிமன்றத்தில் விசாரணையின் போது ஆஜர்படுத்துகிற இடத்துல ஒரு மிகப்பெரிய குறை இருக்குது. அதனால் வந்து கோர்ட் ப்ரொசீடிங்ஸை வந்து நடத்துகிற அதிகாரிகள் கண்டிப்பாக அதுக்கு சிறந்த கைதேர்ந்த அதிகாரிகளை, மர்டர் கேஸு, மர்டர் ஃபார் கெயினு, இது போன்ற வழக்குகளை வந்து நடத்துறதுக்கு 307 இல்லைங்க 302 மற்றும் 498A இது போன்ற வழக்குகள் எல்லாம் முக்கிய வழக்குகள்லாம் நடத்துறதுக்குன்னு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் குறையாத, இப்போலாம் ஹெட் கான்ஸ்டபிள் வந்து எப்படி வந்து மர்டர் கேஸ் நடத்துவார்? ஹெட் கான்ஸ்டபிள் என்ன படிச்சிருக்காரு? 12ஆம் கிளாஸ் படிச்சிருக்காரு. அவர் வந்து 7 வருஷம் கான்ஸ்டபிளாக வேலை பார்த்து அவர் வந்து ஹெட் கான்ஸ்டபிளாக மாறியிருக்காரு. 302 வந்து எப்பேற்பட்ட பாரி குற்றம், அந்த சாட்சிகள் வந்து எவ்வளோ கடுமையானவர்கள், அவங்களை வந்து அவராலே ட்ரெயின் பண்ணி கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்து விட முடியுமா? எனவே அரசு இந்த தருணத்தை வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு கோர்ட்டு வந்து நடத்துறத, அப்பே மாதிரி இந்த குற்றவாளிகளுடைய ஹிஸ்ட்ரி அத்தனையுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லா வந்து கிரைம் ரெக்கார்ட் பியூரோவிலையும் வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணிடணும். அவன் வந்து பெயில் போடுறான் பார்த்தீங்களா, அப்போ வந்து இந்த கோர்ட் ஆஃபீஸர் போய் இவர் மேலும் 36 வழக்குகள் இருக்குது, எல்லா வழக்குலையும் பெயிலில் வந்துட்டு மீண்டும் மீண்டும் செய்கிறார் அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் அவுட்டாக வந்து கோர்ட்டில் கொடுக்கணும். அவர் பெயில் பெட்டிஷன் அத்தனையுமே கேன்சல் ஆகணும். இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், எஸ்பி, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், இவங்க ஜாயின்ட் மீட்டிங் ஒன்று நடத்துவாங்க. உங்கள் விசாரணையில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறது இவங்க சொல்லுவாங்க. கோர்ட்டுக்கு வராமல் இருக்கிறதுனால எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த கூட்டமெல்லாம் இப்பொழுது நடத்தப்படுவதில்லை காவல்துறையில். அந்த கூட்டமெல்லாம் வந்து கண்டிப்பாக ரெகுலராக மாதம் நடத்தப்பட வேண்டும். அதை ரெவ்யூ பண்ண வேணும். அது வந்து டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் ஒருத்தருக்காரு, ஸ்டேட் லெவலில் இருக்கார், டெப்டி டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கார். ஆனால் இந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்களா, எல்லா போஸ்ட்டும் போட்டு வச்சிங்க ரைட்டு, இவங்கெல்லாம் மீட்டிங் சிஸ்டமேட்டிக் கண்டக்ட் பண்ணுறாங்களா? இந்த வாரம் வந்து 3 மர்டர் கேஸ் வந்துச்சு சார், அதுக்கு சாட்சிகளை ஆஜர்படுத்தவில்லை அப்படிங்கிறத வந்து அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அந்த உரிய இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்கிட்ட அல்லது ஸ்டேஷன் ஆஃபீஸர்கிட்ட அப்டேட் பண்ணாரா இல்லையா? ஸோ இந்த மாதிரியான சிஸ்டத்தை வந்து அழகான சிஸ்டம் இருக்குது, அதில் மெயின்டெனன்ஸ் பண்ணல. இப்போ நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட பொழுதியில் எரிவதுண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? உயர்ந்த ரக கார்களையும் உயர்ந்த ரக மோட்டார் சைக்கிளையும் வாங்கி மழையிலையும் வெயிலையும் படுற மாதிரி ரோட்லேயும் நிறுத்திட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, மாதக்கணக்கில். அதுபோல் இந்த அற்புதமான காவல்துறை, மதிப்புமிக்க காவல்துறை, பெருமைக்குரிய காவல்துறையில் இந்த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் புக்கை தொலைப்பது தவறு. அந்த இந்தியன் எவிடன்ஸ் புக்கு அத்தனை பேர்ட்டையும் இருக்கணும். சாட்சிகளை எப்படி ஆஜர்படுத்தணும் அப்படிங்கிறதையும், குற்றவாளிகள் பிணையில் போகக்கூடாது. இந்த மாதிரி பிணையில் போகிற குற்றம், இப்போ ஒரு ரவுடி வந்து சொல்கிறாரு, பேட்டி கொடுக்குறாரு, ஏன்னா யூடியூப்புக்கு வராரு, பேட்டி
என் மேலே 36 வழக்குகள் இருந்துச்சு, எல்லா கேஸும் தள்ளுபடி ஆயிடுச்சு, என்னை நிரபராதி என்று சொல்லிவிட்டார்கள் அப்படிங்கிற. நிரபராதி சொல்ல, எனக்கு எதிராக சாட்சி சொல்ல எவனும் வரவில்லை, சாட்சியை யாரும் ஆஜர்படுத்தவில்லை அப்படின்னு தான் அதுக்கு பொருள். ஸோ கவர்மெண்ட் மெஷினரியில் இந்த இடமெல்லாம் மிஸ் ஆகிறதுனால தான் இது போன்ற பெரும் தலைவர்கள் எல்லாம் கொல்லப்படுகிறார்கள். இல்ல அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு காவல்துறை அதிகாரியினுடைய அலட்சியம் இருந்ததுனால அலட்சியம் அது இல்ல. தொலைஞ்சு போகும். போதுமான ஏஜென்சி இல்லை. அந்த ஏஜென்சி மேன் பவர் போட்டு அந்த சிஸ்டத்தை அப்டேட் பண்ண வேண்டியது அரசுடைய கடமை. இதனால தான் வந்து இந்த சிஸ்டமேட்டிக்காக வந்து அவங்க பெயிலில் அடிக்கடி போகிறதுனாலையும், ஏற்கனவே நடந்த கொலை வழக்கில் அவர் தண்டனை பெறாமல் இருக்கிற தைரியத்திலும் இல்லைங்க, அவர் நம்ம வக்கீல் இருக்கிறாரு, அவர் எத்தனை பண்ணிட்டு போனாலும் நம்மளை காப்பாற்றி பெயிலில் கொண்டு வந்துடுவார், நம்ம குடும்பத்துக்கு வந்து 6 லட்ச ரூபா இதில் ஷேர் வந்துச்சு ஒரு மர்டருக்கு, நம்ம 90 நாளில் வெளியே வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், அல்லது இதில் வந்து 50 லட்ச ரூபா வந்துச்சுன்னா ஒரு ஏக்கர் நிலமே வாங்கி வச்சுட்டு குடும்பத்துக்கு கொடுத்துட்டு நம்ம போயிடலாம், இப்படியெல்லாம் முடிவெடுப்பானால் கொலை குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை கண்டிப்பாக வாங்கி தருகிற வரை அந்த கேஸை ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த சிஸ்டத்துடைய பொறுப்பு. அந்த சிஸ்டம் வந்து பழுதடைந்து விட்டது, அதனால தான் இந்த கொலைகள் நடக்கிறது. எனது இந்த பழுதுகளை சரி செய்ய வேண்டியதும் அரசுடைய கடமையாக இருக்குது. இப்ப இந்த வழக்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து அவர்கிட்ட வந்து கன் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கன் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருந்ததுனால கன் வந்து வாங்கி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா திரும்ப அவர்கிட்டயே சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், அவர்கிட்ட கன் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கறது இன்னுமே வெளியே தெரியாம இருக்குல்ல. இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுமா. அவர் சந்தீப் ராய் ராத்தூர் அவர்கள் இல்லையா கமிஷனர், அவர் வந்து ஸ்டேட்மெண்ட்டே இது என்ன இது சர்ச்சைக்குரிய பேசு பொருளாக மாறின உடனே திரு சந்தீப் ராய் ராத்தூர் அவர்கள் சொல்லியிருக்காரு, துப்பாக்கி லைசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆம்ஸ்ட்ராங் பெயரில் துப்பாக்கி உரிமம் இருக்கிறது. அந்த உரிமத்தை டிசம்பர் 31, 2027 வரை புதுப்பித்துள்ளார். 2027 வரைக்கும் அவருக்கு கன் லைசன்ஸ் இருக்குது. தேர்தல் விதி காரணமாக அவர் வந்து தேர்தலுக்கு முன்னாடி வந்து காவல்துறையில் ஒப்படைச்சிட்டார். தேர்தல் முடிஞ்சோடனே ஜூன் 13ஆம் தேதி மீண்டும் துப்பாக்கியை வாங்கி கொண்டார். ஆனால் இந்த சர்வேலன்ஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணாம பாருங்க, திருப்பதி என்கின்ற ஆட்டோக்காரர், அவன் தான் வந்து இன்ஃபார்மெண்ட்டாக அந்த ஏரியாவில் இருந்து புன்னை பாலுக்கு இன்ஃபார்மெண்ட்டாக செயல்பட்டுருக்கிறான். எனக்கு அவன் தான் ஸ்பாட்டை பார்த்துருக்கான். அவன் வந்து யார் கூட நின்று இருக்கான், ஆம்ஸ்ட்ராங் உள்ளே வருகிற பொழுது தெரிந்த நபர் போல உள்ளே வந்து பேச்சு கொடுத்து கூட பார்த்து அவர் துப்பாக்கி கொண்டு வருவது இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவரை ஸ்கேன் பண்ணி அதை வந்து எதிரி தரப்புக்கு தகவல் கொடுத்துருக்கான். இதுதான் இந்த கொலை. துப்பாக்கி அவர் கையில் இருந்துக்குமானால், அவர் ஏற்கனவே வந்து பாக்ஸர், அவர் பாக்ஸிங்கில் தான் பெரிய ஆள் ஆனார். அவர் ஆம்ஸ்ட்ராங் என்கின்ற அவர் பெயருக்கு ஏற்றபடி ஆர்ம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அவருக்கு எப்போவுமே வந்து அவர் ஒரு பாடி பில்டர், மிக அகலமான உடம்பும், ஆனால் குழந்தை போன்ற முகமும் உடையவர். அவர் வந்து பெரிய ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு இந்த போஸ்டெல்லாம் பார்த்துட்டு நம்ம கிட்ட போய் பார்த்தோம்னா, வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க அப்படிம்பார். ரொம்ப சாதாரணமாக தான் பேசுவார். இயல்பாக ஏழைகள் மீது இறக்கமுடையவர். கிட்டத்தட்ட 500 பேருக்கு வழக்குரைஞர்கள் மாறுவதற்கு ஏழை எளியவர்களை வழக்குரைஞர்களை மாட்டியிருக்காரு. ஏழை குழந்தைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்கறதே வந்து தன் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியை அதுக்காக செலவிட்டிருக்காரு. சம்பாதித்த பணத்தை மாதம் அந்த புத்தகக்காரில் வந்து அவர் ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு அத்தனை பேருக்கும் மாதம் சாப்பாடு போட்டிருக்காரு. அவருடைய குழந்தையுடைய முதல் ஆண்டு பிறந்த நாள் விழாவுக்கு இந்த திருவேற்காடு பகுதியில் இருக்கிற ஜிபிஎன் பேலஸில் 1 லட்சம் பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காரு. ஸோ நம்ம சம்பாதிக்கிற பணம் அது எல்லாரும் சாப்பிட்டு மகிழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதராக வந்திருக்காரு. அதனால தான் வந்து சுமார் மத்தியானம் ஒரு 3லேருந்து 4 மணிக்கு தொடங்கிய ஊர்வலம், ஒரு சவ ஊர்வலம் ராத்திரி 12 வரைக்கும் நடந்திருக்கு. அது வந்து இங்கேருந்து ரெட் ஹில்ஸ் அப்படிங்கிற அந்த பொத்தூர் அப்படிங்கிற இடத்துக்கு போயிருந்தாலும் 12 மணிக்கு போய் சேர்ந்துருக்குது. அதுவரை தொடர்ந்து அந்த கூட்டம் இருந்திருக்கு. மாநில தலைவர்கள் அத்தனை பேருமே வந்துட்டாங்க. இன்றைய தினம் தமிழக முதல்வர் அவர்களும் போய் அந்த குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு. ஸோ எதிரிகளுக்கு தனக்குள் ஏற்படுகிற ஒரு சின்ன பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம் என்கின்ற அளவுக்கு பக்குவம் இல்லாத ஒரு மனநிலை. தற்கொலை செய்கிறவனும் கொலை செய்கிறவனும் ஒரே மாதிரி தான். இந்த சூழ்நிலையை தன்னால் எதிர்கொள்ள முடியாது
என்கின்ற மனநிலையில் இருக்கிறவன் ஒன்று தற்கொலை பண்ணிக்கிறான். இவனை என்னால் வந்து எதிர்கொள்ள முடியாது, பேச்சுவார்த்தையில் எதிர்கொள்ள முடியாது. அதனால் சுமூகமான பேச்சுவார்த்தைகள் அமைவதற்கான களங்களை நிறைய அமைத்து கொடுக்கணும். இது இது ஏன் அந்த கொலைகள் எல்லாம் நடக்குது அப்படின்னா, சிஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து இவரும் அவரும் ரைவல் பார்ட்டியாக இருக்கிறாங்க. இவர் அவரை போடலாங்கிறாரு, அவர் இவரை போடலான்னு இருக்காங்க போது லோக்கல் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து அல்லது கேங்ஸ்டர் ஆப்ரேஷனில் இருக்கிறவங்க 2 பார்ட்டியுமே கூப்பிட ஆரம்பிச்சிடணும். கூப்பிட்டு ஆரம்பித்து உங்களுக்குள்ள என்ன தான் பிரச்சனை சொல்லுங்கடா, என்னங்க இது வயலேஷன் பண்ணிங்கன்னா 2 பேரும் காலி, எனவே வந்து இதை வந்து பிரச்சனையை சுமூகமாக தீர்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏஜென்சிலாம் வந்து கிரியேட் பண்ணணும். அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மேன் பவர் போடணும். போட்டு அப்டேட் பண்ணி எதிர்கால தமிழகத்தில் கூலிக்கு கொலை செய்பவர்கள், திட்டமிட்டு கொலை செய்பவர்கள், பழிதிக்கும் எண்ணம் கொண்டவர்கள் போன்றவர்கள் எல்லாம் இல்லாத ஒரு சுமூகமான முறையில், ஜனநாயக முறையில், இந்த நாடு என்ன நாடுமா, இந்தியா வந்து ஒரு சுதந்திர நாடு. இது ஜனநாயக நாடு. ஜனங்களுக்கு நாயகம் இருக்க வேண்டும். நாயகம்னா நட்புறவு, நல்லுணர்வோட வந்து மக்களோட மக்கள் நேசிப்பு தன்மையோடு வாழணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்றதுக்கு பேர் தான் ஜனநாயகம். ஜனநாயக நாட்டில் சர்வாதிகாரம், நான் என்னை எதிர்த்தா உடனே கொண்டு வருவேன், அது சர்வாதிகாரம். ஜனநாயக நாடு அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கிற பொழுது சர்வாதிகாரத்தை அனுமதிக்கலாமா? அது சர்வாதிகாரம்னு நம்ம முடிவுக்கு வந்தோம். நான் தான் இந்த ஏரியாவுக்கு டான், நான் என்னை எதிர்த்தா உன்னை போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருக்கிறது பேர் சர்வாதிகாரம் பேர். இது ஜனநாயக நாட்டுக்கு எதிரான ஒரு கருத்தியல் கொண்ட ஒரு இதுதான் திறன் தான் அந்த கொலைகள் எல்லாம். எனவே வந்து கொலையை பார்க்காமல் ஜனநாயகத்துக்கு இது விரோதமான செயல் அப்படின்னு பார்க்கணும். ஜனநாயகத்தை இது குழி போண்டி புதைக்கிறது, ஒரு குடும்பத்தை அனாதையாக்கிறது, ஒரு சமூகத்தையே வந்து எதிர்த்தன்மையை உருவாக்குகின்ற ஒரு சூழ்நிலை. இப்போ வந்து தலித் மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை. இந்த கொலையாளிகளை கண்டுபிடிக்க வேண்டால் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் இருக்கிற தலித் மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிறது என்று நாங்கள் கருதுவோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய அதிர்வலையை உருவாக்குமானால், ஏன் உருவாக்குகிறது என்றால் இது வந்து ஜனநாயக முறைக்கு எதிரான செயல்களை எங்கெங்கே நடக்கிறது அங்கெல்லாம் இந்த அலைகள் உருவாகத்தான் செய்யும். ஸோ இந்த பேரலைகள் இல்லாத, இப்போ சமுத்திரத்தில் வந்து சுனாமி வந்துச்சுன்னா பரவாயில்ல வந்துட்டு போகுதுன்னு விடுவோமா? உடனே நம்ம வந்து என்ன செய்கிறோம், வானிலை சாஸ்திரக்காரனை கேட்டு எந்த ஊர்லப்பா வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு, என்ன காரணத்தினால அதிர்வலைகள் வருது, அது எத்தனை நாளைக்கு வரும், அதை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்னு பேரிடர் மேலாண்மை அப்படின்னு ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டை தமிழ்நாடு அளவுலையும் தேசிய அளவிலும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறோமோ, இந்த குற்றவாளிகளை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் பேரிடர் நிர்வாகம், அப்படி பேரிடர் நிர்வாகத்துக்கு எப்படி ஒரு டீம் ரெடி பண்ணீங்களோ அது மாதிரி ஆன்டி கேங்ஸ்டர்ஸ் டீம் அப்படிங்கிற டீமை பெரிதுபடுத்துங்கள். இந்த குற்றவாளி வந்து இந்த 40 டீம் வந்து கைது செய்யப்படாமல் இருக்குன்னு யார் சொல்லியிருக்காரு? சந்தீப் ராயராத்து சொல்லியிருக்காரு. அப்போ யாரெல்லாம் வந்து போலீஸ் வளையத்துக்குள் வராமல் வேற நான் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் சூசகமாக சொல்ல வேண்டுமென்றால், யாரெல்லாம் வந்து ஆந்திராவில் பதுங்கி கொண்டு வந்து செல்கிறார்களோ, யார் வந்து கர்நாடகாவில் பதுங்கி கொண்டு வந்து செல்கிறார்களோ, யார் கேரளாவிலேருந்து பதுங்கி கொண்டு வந்து வேறு மாநிலங்களில் பதுங்கி கொண்டு திட்டத்தை மட்டும் அனுப்பிவிட்டு செயல்படுத்தி விட்டு பணத்தை வேறு மாநிலங்களில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ, அவர்களையெல்லாம் எதிர்கொள்வதற்காக எத்தனை டீமை நம்ம கிரியேட் பண்ண முடியுமோ, கிரியேட் பண்ண வேண்டும்னு உங்கள் ஆராய்ச்சியில் முடிவு எடுக்கிறீங்களோ அந்த டீமை கிரியேட் பண்ணுங்கள். தமிழகத்தை அமைதி பூங்காவும் மாற்ற முடியும். GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.